அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் வெல்கம் பேக் டு மிஷ்ரஸ் vlogs. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி வந்துட்டு சண்டே தான், வீக்கெண்ட். ஸோ வெளியே போகிற பர்ச்சேசிங் பிளான் தான், பிகாஸ் இந்தியா போகிறதுனால. அண்ட் மார்னிங் வந்துட்டு காஃபி வித் ரஸ்க் சாப்பிட்டுட்டு மூவி பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் லஞ்ச்மே நான் சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்ன பண்ணியிருந்தேன்னா சிம்பிளாக ஒயிட் ரைஸ், வாழைக்காய் பொரியல் அண்ட் தக்காளி ரசம் தான் பண்ணியிருந்தேன். அதனால தான் உங்ககிட்ட பேச காட்டல. அண்ட் இது வந்துட்டு ட்ரை நட்ஸ் ஃப்ரூட்ஸ்க்காக நான் வந்துட்டு ஊற போட்டு வச்சுருக்கேன். நான் வந்துட்டு கொஞ்சம் வெயிட் கெயின்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். அதுக்காக கொஞ்சமாக நட்ஸ்லாம் போட்டு பனானா, சாக்லேட், மில்க் ஆட் பண்ணி குடிச்சிட்ருக்கேன் ஒரு 4 to 5 டேஸாக. அண்ட் இது வந்துட்டு என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு டேண்ட்ரஃப்க்காக ஒரு ரெமெடி தான். ஒரு 4 to 5 டேபிள் ஸ்பூன் கர்ட், அப்புறம் அதே ஒரு 4 to 5 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஸ்குவீஸ் பண்ணி நல்லா க்ரீமி டெக்ஸ்டர் ஆனதுக்கப்புறம் டைரெக்டாக ஹேரில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஹேரில் வச்சதுக்கப்புறம் குளிச்சிடலாம். ஸோ நார்மலாக நல்ல சூப்பரான ரிசல்ட் கொடுக்குது. நாங்கள் ஒரு வீக்லி ஒன்ஸ் பண்ணுவோம். ஸோ அவங்களுக்கு நல்லாவே கேட்குது. அண்ட் யாராச்சும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒர்த்தான ஒரு ரெமெடி தான். அண்ட் அதுக்கப்புறம் ருசைனாக்கு வந்துட்டு சாக்லேட் மில்க் வந்துட்டு இதில் போட்டு கொடுத்தேன். மேடம் புதுசாக எடுத்து வந்து கொடுத்தாங்க. சரி குடிக்கிறாளான்னு கொடுத்தேன், குடித்தா. அதுக்கப்புறம் நானும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துட்டு அப்படியே வந்துட்டு என்னோடய புது ஸ்லிப்பர் ஒன்று வாங்கியிருந்தேன். ஸோ அதில் வந்துட்டு டைட் பண்ணுறதுக்காக என்னோடய ஹஸ்பண்ட் வந்துட்டு ஓட்ட போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதுதான் அப்படியே ருசைனாவும் அப்படியே வந்துட்டு மேடம் அதை இன்வால்வ் ஆகி பார்த்துட்டு இருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் அவங்க பொம்மையோட விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நார்மலாக நான் ஒரு செருப்பு, ஷூ அந்த மாதிரி கலெக்ட் பண்ணுறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதில் நான் வாங்கினோன்னே போட்டு அலைஞ்சிக்கிட்டே இருந்தேன், ஷோ ஆஃப் பண்ணிக்கிட்டு. ஸோ நாங்கள் வீட்டிலேருந்து ஒரு 3:30க்கெலாம் வெளியே ஆயாச்சு. பிகாஸ் நாங்கள் தேரா அபாயா ஷாப் லாஸ்ட் வீக் தான் போனோம். வீடியோ யாரும் பார்க்கலன்னா அதையும் போய் பாருங்கள். கண்டிப்பாக நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் லிங்க். ஸோ ஏன்னா வந்துட்டு ஒரு சில அபாயாஸ் நாங்கள் வந்துட்டு ஸ்டிச் பண்ணுறதுக்காக கொடுத்துருந்தோம். ஸோ அதை வந்துட்டு வாங்குறதுக்காகவும் எனக்கு அபாயா வாங்கலை லாஸ்ட் டைம் ஆயிடுச்சு அப்படின்னு. ஸோ அதையுமே பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காகவும் போயிருந்தோம். அண்ட் போகிற வழியில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு ப்ளசண்ட்டாக இருந்தது பார்க்குறதுக்கே. புதுசாக வந்துட்டு ஃப்ளார்ஸ்லாம் வந்துட்டு பிளான் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் தேராவும் ரீச் ஆயாச்சு. ஸோ எப்போதும் போல் தேரா வந்துட்டு சம்மர் ரஷ். ஸோ தேராக்கு யாராச்சும் வரணும்னு நினச்சிங்கன்னா வந்துட்டு மெட்ரோ வந்துட்டு ப்ரிஃபர் பண்ணுறது தான் வந்து பெட்டர் ஆப்ஷன். ஏன் நாங்கள் வந்துட்டு போனோம் காரில் அப்படின்னா, ருசைனா வச்சுருக்கிறதுனால ஸ்டாலெல்லாம் வச்சுட்டு மெட்ரோ அதுக்கப்புறம் இறங்கி பஸ்ஸில் வந்து இறங்கி அப்புறம் இந்த இடத்துக்கு வரணும். ஸோ அது கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கும் அப்படிங்கிறதுனால நாங்கள் காரில் வந்தோம். பிகாஸ் அங்கே பார்க்கிங் கிடைக்கிறது கஷ்டம். லாஸ்ட் வீக் நாங்கள் போயிருந்தப்போ 1 மணி நேரம் நாங்கள் பார்க்கிங்க்கு சுற்றினதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு எங்களுக்கு பார்க்கிங் ஒன்று கிடச்சிச்சு. ஸோ இந்த டைம் அதனால தான் ஏர்லியாக கிளம்பி நாங்கள் அப்படி இப்படின்னு சுற்றி பார்க்கிங் போட்டாச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் இறங்கி போயிட்டு இருந்தோம். ஸோ நிறைய அந்த மாதிரி நம்மளுக்கான கலெக்ஷன்ஸ், அப்புறம் வந்துட்டு மென்ஸ்க்கான கலெக்ஷன்ஸ் அப்படின்னு எல்லாமே அஃபோர்டபுள் ப்ரைஸில் நல்லாவே இருக்கும். நல்லாவே இருந்துச்சு ஆக்சுவலி. ஸோ இது பார்த்தீங்கன்னா பிக் ஷாப். என்னோட ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா இந்த பிக் ஷாப் பார்த்துட்டு, முர்ஷிதா உனக்கு எதுவும் வேணுமா அப்படின்னாங்க. ரொம்ப அசிங்கமாக போயிடுச்சு. இல்லை நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நான் வந்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டு அங்கே உள்ள மொலினா அப்படின்ற ஒரு ஷாப்புக்கு தான் போயிருந்தோம். அது அபாயா ஷாப் கிடையாது. நார்மலாக அந்த சிங்கப்பூர் ஐட்டம்ஸ்லாம் இருக்கும்ல, லைக் தைலம், உடுக்காலம், அப்புறம் வந்துட்டு கம்பி புடவை, கைலிலாம் வைக்கும்ல. ஸோ அந்த மாதிரி ஷாப்புக்கு போயிருந்தோம் ஒரு சில திங்ஸ்லாம் வாங்குறதுக்காக. ஸோ உங்களுக்கு அங்கே வந்துட்டு நான் வெரைட்டிஸ் ஆஃப் கம்பி புடவைலாம் வச்சுருந்தாங்க. ஸோ சும்மா உங்களுக்கும் அப்படியே காட்டினேன். அப்புறம் ஃப்ரூட்ஸ், நட்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. ஏலக்காய், அப்புறம் தைலம், டைகர் பாம், அப்படி இப்படின்னு நிறைய வச்சிருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்துட்டு அதுலேருந்து தைலம், அப்புறம் வந்துட்டு ஒடுக்காலம் ருசைனாக்காக யூஸ் ஆகும் இந்தியா போனா அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் அத்தை அங்கே ஒன்று நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது ஒன்று வாங்கிட்டுனாங்க. அப்படியே உங்களுக்கு சாரீஸ் கலெக்ஷன்ஸையும் காட்டிட்டு சென்ட் கலெக்ஷன்ஸையும் காட்டிட்டு நான் அப்படியே வந்தேன். நான் ரம்பா யாருக்கெல்லாம் தெரியும் அப்படின்னுங்கிறது எனக்கு தெரியாது. ரொம்ப காலமாக வந்துட்டு எங்கள் வீட்டில் ரம்பா தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதை பார்த்தோன்னே ஷூட் பண்ணணும்னு நினச்சேன். அண்ட் இந்த மாதிரி வந்துட்டு வயசானவங்க போடுற கைலி தான் வாணின்னு சொல்லுவாங்களே, அதெல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ நம்மளோட இந்தியன் கடை மாதிரி இருக்கும் உள்ளே போகிறப்போ. ஸோ எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆச்சு. அண்ட் இந்த ஒரு ஷிம்மரி ஷேடில் வந்துட்டு இந்த ஒரு சாரீ வச்சுருந்தாங்க, மேலே போட்டிருந்தாங்க. பார்க்கவே நல்லா இருந்தது. ஸோ அப்படியே உங்களுக்கும் அப்படியே காட்டினேன். அண்ட் இந்த மாதிரி ஒரு சில சாரீஸ் வந்து டைப் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அதையுமே உங்ககிட்ட காட்டியிருந்தேன் நான். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நல்லாவே ரஷ்ஷாக தான் இருந்தது. ஆக்சுவலி தேராவே ஃபுல் ரஷ்ஷாக தான் இருந்துச்சு எப்போ போனாலும். அதுவும் நாங்கள் சண்டே போகிறதுனால இன்னும் ரஷ். ஸோ என்ன ஒரு நல்ல விஷயம்னா, சண்டே வந்துட்டு கார் பார்க்கிங்க்கு ஃப்ரீ தான் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும். துபாயில் மட்டும், ஷார்ஜா, அஜ்மானில், மற்ற அபுதாபி அந்த மாதிரி இதில் கிடையாது. பட் துபாயில் மட்டும் பார்க்கிங் எல்லாமே ஃப்ரீ. அதனால நம்ம அலைஞ்சு தெரிஞ்சாலும் ஏதோ ஒரு பார்க்கிங்கில் போட்டால் கிடைச்சாலும் கிடைக்கலனாலும் கிடைச்சா ஃப்ரீ. ஸோ அந்த மாதிரி. ஸோ இதுதான் அந்த மொலினாவோட ஷாப்போட வெளி லைக் அவுட் சைட் லுக்.
அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய பக்கத்துல அபாயா ஷாப்ஸ் நிறைய கலெக்ஷன்ஸ்லாம் வச்சிருந்தாங்க. பட் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்கிறப்போ நம்மளால ஒன்று கூட சூஸ் பண்ண முடியாதுல்ல, அந்த மாதிரி நிலைமையில தான் நான் இருந்தேன். அண்ட் இந்த அபாயா வந்துட்டு எங்கள் அம்மாக்காக வாங்கியிருந்தோம். ஸோ அதை ஸ்டிச் பண்ண கொடுத்துருந்தோம். அது வந்துட்டு தச்சு வந்திருந்தது. ஸோ அதை போட்டு பார்த்தா கரெக்டாக இருந்தது. ஸோ நல்லாவே தான் இருந்தது. எங்கள் அம்மா வந்துட்டு ஸ்டோனில் கேட்டிருந்தாங்க, அதனால வாங்கியிருந்தோம். அண்ட் இந்த அபாயா வந்துட்டு எனக்காக தான் பார்த்தேன். எனக்கு பிடிச்சிருந்தது ஆக்சுவலி, போட்டப்போ நல்லாவே தான் இருந்தது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என் சைஸில் இல்லை, உங்கள் சைஸில் வேணும்னா தச்சு தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நாங்கள் இந்த தடவை வந்துட்டு தச்சு வாங்குற பிளான்ல இல்லை, பிகாஸ் வந்துட்டு ஆல்ரெடி நாள் இல்லை அப்படிங்கிறதுனால. ஸோ பரவாயில்ல போங்க அப்படின்னு கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் ருசைனாவுக்கு வந்துட்டு ஒரு கம்பெனி கிடைச்சாங்க. ஸோ 2 பேரும் அப்படியே பேசிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்துட்டு என்னோட ஹஸ்பண்ட் வந்துட்டு ரொம்ப நாளாக உனக்கு இந்த மாதிரி அபாயம் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக என்னை கோட் செக்ஷன் அபாயா கல்ச்சர் இருந்தாங்க. உனக்கு பிடிச்சா வாங்கி, இல்லைன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஷால்லாம் எதுவுமே கிடையாது, ஜஸ்ட் இந்த ஒரு கோட் அபாயா மட்டும்தான். ஸோ நான் அப்படியே பார்த்ததுல எனக்கு பெருசாக எதுவும் பிடிச்ச மாதிரி தெரியல, ஆனால் போட்டு பார்த்தப்போ வேற லெவல் இருந்தது. ஸோ நான் என்ன புர்கா எடுத்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஸோ அதை முடிச்சுட்டு வந்துட்டு என்னோட ஹஸ்பண்டுக்கு பர்ச்சேஸ் பண்றதுக்காக அவங்களுக்கு வந்துட்டு ஒரு சில ட்ரெஸ்ஸஸ்லாம் பார்த்துருந்தோம். ஸோ பிகாஸ் நோம்பு பெருநாள்லாம் வருதுனால கொஞ்சமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஸோ அவங்களுக்கு அந்த ஒரு செட் ஆஃப் ட்ரெஸ், அப்புறம் இன்னொன்று ஒரு 2 செட் ஆஃப் ட்ரெஸ் எடுத்துட்டு நாங்கள் வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் எனக்கு ஹிஜாப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் ஹிஜாப் ஒன்று வாங்கியிருந்தோம், ஒரு ஷால். ஸோ அங்கே ஒரு பொம்மை நின்றுச்சு, ருசைனா அது கூட விளையாடிட்டு இருந்தா. ஸோ எல்லா பர்ச்சேஸையும் முடிச்சுட்டு நாங்கள் காரில் ஏறி உட்காந்தாச்சு. மணி 9 ஆயிடுச்சு. நாங்கள் வந்துட்டாங்க 5 மணிக்கு ரீச் ஆயிருந்தோம், 4 o'clock அந்த மாதிரி. ஸோ கிளம்புறதுக்கு 9 o'clock ஆயிடுச்சு. ஸோ போகிற வழியிலேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் பிளான் அல்பைக் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது அந்த பிளான் அன்னைக்கு தான் நிறைவேறிச்சு. ஸோ அல்பைக்ல பாத்தீங்கன்னா நாங்க டிரைவ் த்ரூல தான் பண்ணிட்டு வாங்கியிருந்தோம். அல்பைக் எல்லா இடத்துலயுமே வந்து செம கிரௌடா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க பாத்துருந்தோம். அண்ட் வந்துட்டு உள்ளேயும் போய் வாங்கலாம், பட் எங்களுக்கு அவ்வளவா டைம் இல்லாதனால இப்படியே வாங்கிட்டோம். என்ன வாங்குறதுன்னே எங்களுக்கு பிளானே இல்லை. அப்படி இப்படின்னு ஒரு பிளானை போட்டு ஒரு 2 பிக் பேக் பர்கர், அப்புறம் வந்துட்டு ஒரு பாக்ஸ் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அண்ட் ஒரு பாக்ஸ் சிக்கன் நகட்ஸ், ஒரு கேன் பெப்சி வாங்கிட்டு நாங்கள் வந்துட்டு வந்தாச்சு. இதுவே எங்களுக்கு 45 dirhams. பட் ஓகே, மற்ற இதை கம்பேர் பண்றப்போ இது வந்துட்டு டேஸ்டியா இருந்தது, அதனால பிரைஸ் பெருசா கவலை இல்லாம இருந்தது, அதுதான் மேட்டர். அண்ட் வந்துட்டு அல்பைக் எல்லா இடத்துலயுமே இந்த மாதிரி ஃபில்லட்ஸ் தான் கொடுக்குறாங்க, சிக்கன் ஃபில்லட்ஸ், ஷ்ரிம்ப் ஃபில்லட்ஸ் அந்த மாதிரி சொல்லிட்டு. அண்ட் துபாயில் ஓப்பன் ஆகி வந்துட்டு ஜஸ்ட் ஒரு 1 year ஆயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலி இது வந்துட்டு சவுதியில தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்தது, அதுவும் பர்டிகுலரா மக்கா மதீனால தான் வந்துட்டு அல்பைக் ஸ்டார்ட் ஆனிச்சு. இப்ப பாத்தீங்கன்னா அப்படியே வந்துட்டு துபாய் அப்படின்னு துபாயிலேயே பல இடத்துல அண்ட் அபுதாபிலயும் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன், சரியா தெரியல, பட் துபாயில வந்துருச்சு. ஸோ இங்க பாத்தீங்களா மேட் இன் சவுதி அப்படின்னு சொல்லிட்டு, சவுதி மேட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு ஒரு ஹைலைட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நாங்க சாப்பிட்டோம், எல்லாமே அல்டிமேட்டா இருந்தது, டேஸ்ட் வைஸ் அண்ட் குவான்டிட்டி வைஸ் எல்லாமே ரொம்ப ஃபில்லிங்கா இருந்தது. ஸோ நல்லா சாப்பிட்டோம் நாங்க. அண்ட் ருசைனாக்கும் கொடுத்தோம், அவளுக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்லாம். நாங்கள் ஸ்பைசி கேட்டிருந்தோம், அதனால அவளால் சாப்பிட முடியல. ஸோ அவள் வந்துட்டு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சாப்பிட்டா. அண்ட் உள்ளே வந்துட்டு நார்மல் நகட்ஸ் அரைச்சி வைக்கலாங்க, அவங்க வந்துட்டு எல்லாமே பீஸாக கட் பண்ணி அவங்க வந்துட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ அது அல்பைக்கில் அது ஒரு ஸ்பெஷல். ஸோ நகட்ஸ் அப்படிங்கிறப்போ நீங்கள் வந்துட்டு அரைச்சி வச்சிருப்பீங்கன்னு நினச்சிருப்பாங்க. ஸோ அதுதான் கிடையாது, இது வந்துட்டு ஃப்ரெஷ் உள்ளே வந்துட்டு கட் பண்ண சிக்கன் பீசஸ், அதுதான். அண்ட் நாங்கள் 2 பேரும் அதுக்கப்புறம் பர்கரையும் சாப்பிட்டோம். பர்கர்லையும் வந்துட்டு ஃபுல் ஆஃப் சீஸ் வந்துட்டு ஃபில்டு இருந்தது. ஸோ வாவ் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ நல்லா சாப்பிட்டுட்டு அன்னைக்கு அந்த டேவை நாங்கள் நல்லபடியாக முடித்தோம் ஆக்சுவலி. அண்ட் பேக்கிங் வீடியோஸ்லாம் கண்டிப்பாக வரும், அதுக்கு என்னோட சேனலுக்கு ஒரு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் போட்டுக்கோங்க. பாய்.